இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா புரதம் புரோட்டீன்ஸ் புரதம் ஓகேவா. ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து டெரைவ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து டெரைவ் ஆகி வந்திருக்கு. ஸோ ப்ரோட்டியோஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்லா லிவிங் மேட்டர்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூன்ஸ் யார் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஓகேவா. ஸோ அதனால தான் அதை நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறோம். தென் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ பாடியோட கட்டமைப்பு அடிப்படை மூலக்கூறு யார் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஓகேவா. தென் ப்ரோட்டீன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ்னா சிக்கலான கரிம மூலக்கூறுகளால் ஆனது ப்ரோட்டீன்ஸ். இதோட மாலிகுலர் வெயிட் மூலக்கூறு எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 6000 to many millions. தென் ப்ரோட்டீன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா C for carbon, H for hydrogen, O for oxygen, N for nitrogen. Sometimes phosphorus and sulfurs are present in proteins. Then what is protein? Proteins na enna அப்படின்னா proteins ஓட fundamental units யாருன்னா அமினோ ஆசிட்ஸ். பாடியோட ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் யாருன்னா ப்ரோட்டீன்ஸ். அண்ட் ப்ரோட்டீன்ஸோட ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் யார் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ். ஒரு அமினோ ஆசிட்ஸும் இன்னொரு அமினோ ஆசிட்ஸும் லிங்க் ஆகிருக்கிறது எது மூலமாக அப்படின்னா பெப்டைட் பாண்ட்ஸ். பெப்டைட் பாண்ட்ஸ் வந்து என்னது CONH. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த பில்டிங் வந்து எதால் ஆயிருக்கும் செங்கலால் ஆயிருக்கும். அந்த ஒரு செங்கலுக்கு இன்னொரு செங்கலுக்கு இடையில எதை வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிமெண்ட் மூலமாக. அதே மாதிரி ப்ரோட்டீன்கிற மேக்ரோ மாலிகுல்ஸில் அது சிம்பிள் யூனிட் என்ன அப்படின்னா அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிட்ஸும் இன்னொரு அமினோ ஆசிட்ஸும் எது மூலமாக ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பெப்டைட் பாண்ட்ஸ் அப்படிங்கிற இது மூலமாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ப்ரோட்டீன்கிற மேக்ரோ மாலிகுல். டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஹை மாலிகுலர் வெயிட் பாலிபெப்டைட்ஸ். பாலி மீன்ஸ் மெனி, பெப்டைட்ஸ்னா bond CONH bond okay was containing alpha amino acid joined together by peptide linkage. For example ஒரு amino acid then அந்த amino acids another amino acids எது மூலமா joint ஆகுது CONH அப்படிங்கிற peptide bond மூலமா joint ஆகுது. then one amino acids another amino acids எது மூலமா joint ஆகுது peptide bond மூலமா. இப்படி chain வந்து லிங்க் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹோல் பார்ட் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புரோட்டீன் மாலிகூல்ஸ்னு சொல்றோம் ஓகேவா. ஸோ தென் கோ டு next role of proteins. Role of proteins-ல first point என்னன்னா structural proteins. Structural proteins-னா என்ன அப்படின்னா அந்த proteins வந்து provide the structural framework for to tissues and cells. So cell and tissues-க்கு structural frameworks-அ கொடுக்கிறது யாரு proteins. Example collagen. Collagen எங்க present ஆயிருக்கும் bone-ல present ஆயிருக்கும். Then அடுத்து keratin. Keratin வந்து எதுல present ஆயிருக்கும் hair and nail-ல present ஆயிருக்கும். Then second point it act as a enzymes and hormones. enzymes னா என்னன்னு சொல்றோம் catalyzed, biological catalyzed னு சொல்றோம். அதாவது நொதிகள் நம்ம பாடியில நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல catalyzed ஆக்ட் ஆகிறது யாரு enzymes. So all enzymes are made up of proteins. Next hormones. For example insulin and growth hormone. Insulin is a polypeptide hormones. Okay. Then next role is a transport proteins. So this is the transport proteins. Example hemoglobin and myoglobin. So globin is a protein part. So இது வந்து எதை carry out transport பண்ணுது அப்படின்னா oxygenous in cellular respirations. Then அடுத்து myoglobin carry out the carbon monoxide. Then அடுத்து storage proteins னா என்ன அப்படின்னா இப்போ proteins வந்து some substances store பண்ணி வைக்கும். For example ferritin வந்து என்ன substance store பண்ணும் iron substance store பண்ணி வைக்கும். Then receptor proteins. receptor means என்ன அப்படின்னா receptorங்கிறது ஒரு glycoprotein. இது எங்க present ஆயிருக்கும் செல் மெம்பரேன்ல present ஆயிருக்கும். ஸோ அதில் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் கூட ஸ்பெசிஃபிக்காக பைண்ட் ஆகி தென் அது செல்லுக்குள்ள இன்சைட் த செல்லுக்குள்ள பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெசப்டார் ப்ரோட்டீன்ஸ் கூட ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின்ஸ் ஆர் நியூட்ரியன்ஸ் ஏதாவது நியூட்ரியன்ஸ் ரெசப்டார்ஸ் கூட பைண்ட் ஆகி ஸோ இன்சைட் த செல்லுக்கு உள்ள வந்து ரியாக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் ரெசப்டார்ஸ் வந்து G protein coupled receptors, one of the important receptors. Then protein வந்து catabolized to release energy. Catabolized means breakdown.
பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ அது வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் எலக்ட்ரோலைட் அண்ட் வாட்டர் பேலன்ஸ். எலக்ட்ரோலைட் ஓகே, எலக்ட்ரோலைட் மீன் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது யார்? ப்ரோட்டீன்ஸ். தென் அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். Functions of proteins. ஸோ வந்து எசென்ஷியல் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் ஆல் டிஷ்யூஸ். ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து எல்லா டிஷ்யூஸ்க்குமே வந்து முதன்மையான மூலக்கூறாக இருக்குது. தென் இட் நெசசரி ஃபார் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸை வந்து ரீஜெனரேஷன், ரிப்பேர் மீன்ஸ் அந்த ரீஜெனரேஷன், ஏதோ செல் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா ஸோ அதை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும் டிஷ்யூஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யார் தேவை? ப்ரோட்டீன்ஸ். தென் சிந்தசிஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனோக்ளோபின் அண்ட் ஹீமோக்ளோபின், என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ், இதெல்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யார் தேவை? ப்ரோட்டீன்ஸ். தென் இட் ஹெல்ப்ஸ் இன் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் பாக்டீரியாசிடல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் லியூகோசைட்ஸ். ஸோ இம்யூனிட்டியில் நீங்கள் தெரியும், ஸோ 2 இம்யூனிட்டி உண்டு, செல் மீடியேட் இம்யூனிட்டி அண்ட் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி மீன்ஸ் வித்தவுட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ் இல்லாமல் செல்லை கில் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ அதுக்கு யார் யூஸ் ஆகுறா? அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது 1 கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து எவ்வளோ கலோரிஸ் கொடுக்கு அப்படின்னா 4 கலோரிஸ் வந்து கொடுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். Then go to properties of proteins. So the proteins are soluble in water, weak salt solutions, acid and alkalis. So idhula soluble agum karayum. Then they form colloidal solution. Colloidal solutions means coolmama na enna, பாதி சாலிட் அண்டு பாதி லிக்யூடாக அந்த மாதிரி கொலாய்டல் சொல்யூஷன்ஸாக இருக்கும். தென் ப்ரோட்டீனை நம்ம ப்ரிசிப்ரேட் பண்ண முடியும் எதுவெல்லாம் வச்சு அப்படின்னா ஹெவி மெட்டல்ஸ், அல்கலாய்டல் ஏஜென்ட்ஸ், இதெல்லாம் வச்சு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரிசிப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சில்வர் அண்ட் மெர்க்குரி, அண்ட் அல்கலாய்டல் ஏஜென்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிக்ரிக் ஆசிட், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். தென் ப்ரோட்டீன்ஸ் வந்து கொயாகுலேட் ஆன் ஹீட்டிங், நம்ம ஹீட் பண்ணும்போது ஸோ இது வந்து கொயாகுலேட் ஆகும். ஸோ கொயாகுலேட் மீன்ஸ் இது தரையிறது, பால் தரையும்ல. ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அல்புமின் அண்ட் குளோபுலின். தென் இட் கிவ் கலர் ரியாக்ஷன்ஸ். கலர் ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் எனது ரியாக்ஷன்ஸ், கலரிங் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பயூரெட் டெஸ்ட், நின்ஹைட்ரின் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸோட கலர் ரியாக்ஷன் டெஸ்ட். தென் இட் ஹைட்ரோலைஸ்ட் மீன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு என்னவா மாறும் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸாக வந்து என்னவா மாறும். ஸோ ப்ரோட்டீன்ஸ், அப்போ ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வாட்டரில் சால்யூபிள் ஆகும், precipitated by heavy metals and alkaloidal agents and coagulate on heating. Then color reactions கொடுக்கும். Then hydrolyze ஆகி என்னவா மாறும்? அமினோ ஆசிட்ஸ். ஏன்னா ப்ரோட்டீன்ஸோட சிம்பிளர் யூனிட் என்னது? அமினோ ஆசிட்ஸ். அப்போ ஹைட்ரோலைஸ் ஆகும்போது மேக்ரோமாலிகுல்ஸ் பிரேக் டவுன் ஆகி என்னவா தான் மாறும்? அமினோ ஆசிட்ஸாக மாறும்.